ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 சோகமான பதிவு நம்ம சேனலில் அஞ்சலி செலுத்தணும். அதுக்காக இந்த சின்ன வீடியோ எடுத்திருக்கேன். என்னென்னா, ஒன்று நடிகர் அஜித் சாரோட மதர் மோகினி அம்மா இறந்துருக்காங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோட ஆத்மா சாந்தி அடைய நம்மளுடைய சேனல் சார்பாக இறைவனுடன் வேண்டிக் கொள்கிறேன். அஜித் சார் நேற்று துபாயிலேருந்து இன்றைக்கி இறுதிச் சடங்கு நடந்துகிட்ருக்கு. ஒரு மிகப்பெரிய பிக் ஸ்டாரோட அம்மா. ஸோ அவங்க எவ்வளோ நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே கூட இருந்திருப்பாங்க அஜித் சார் கூட. ஸோ கண்டிப்பாக அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ இன்னொரு டெத்து, ஒரு துக்கமான செய்தி தமிழ் சினிமாவுக்கு என்ன அப்படின்னா, சத்யேந்திரான்னு ஒரு நடிகர். ஆக்சுவலாக அவர் சென்னைக்கு 1981 வந்தவர். பாரத ராஜா சார் காலத்திலேருந்து ஸோ நிறைய படங்கள் பண்ணவர். ஸோ அவர் உறவுகளை இழந்து பெங்களூர்லேருந்து இங்கே சினிமாக்காக ஸோ கஷ்டப்பட்டு போராடி நிறைய நடிகர்களோட ரூம்மேட்ஸாக இருந்திருக்காரு. கமல் சார் கூட, ரஜினி சார் கூட, ஸோ ரகுவரன் சார் கூட, இந்த மாதிரி நிறைய ரூம்மேட்ஸாக இருந்திருக்காரு. நானே நிறைய சென்னையில் அவரை பொது இடங்களில் நான் பார்த்தேன். சாலிகிராமம் அந்த மாதிரி. அவர் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு. ஸோ அந்த விசிட்டிங் கார்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா, அவர் அவ்வளோ படிச்சிருக்காரு. நிறைய ஒரு லெக்சரராக இருந்திருக்காரு. ஃப்ரெஞ்சு, தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி எல்லா லாங்குவேஜும் அவருக்கு நல்லா தெரியும். ஸோ சினிமாக்காகவே சினிமாக்காகவே சென்னைக்கு போராடி அவர் தோற்று போன ஒரு மனிதர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அவர் எவ்வளோ கனவுகளோடு வந்திருப்பார் இந்த சினிமாவுக்கு. ஆனால் பெரிய லெவலில் சாதிக்கலான்னு வந்திருக்காரு. ஆனால் நிறைய படங்கள் எடிட்டர் லெனின் சாரோட ஷார்ட் ஃபிலிம்லேருந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. நாளைய மனிதன் நிறைய படங்கள் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கூட கோ ஆர்டிஸ்ட்டு நிறைய தமிழ் சினிமாவில் இருக்காங்க நடித்தவங்க. ஸோ பாரதிராஜா மண்வாசனை படங்களில் கூட அவர் நடிச்சிருக்காரு. ஸோ சத்யேந்திரா நிறைய இப்போ சமீபத்தில் சினிமா ரிவ்யூஸ் எல்லாம் நிறைய சொன்னார். ஸோ நிறைய கான்ட்ரவர்சி ஆச்சு. அவரோட ரிவ்யூஸ் எல்லாம் சிலது ரொம்ப உண்மையாக இருந்துச்சு. ரொம்ப சினிமாக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட மனுஷன் இறந்துட்டார். ஸோ உடல்நிலை சரியில்லாமல் ராயப்பேட்டை மருத்துவமனையில் அவரோட பாடியை வாங்கக்கூட ஆள் இல்லாமல் இருந்துச்சு. நம்ம தேமுதிக தலைமை அலுவலகத்துலேருந்து நம்ம மேடம் பிரேமலதா மேடம் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அந்த நியூஸ் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ தன்னார்வ தொண்டு நிறுவனத்திலேருந்து அவருடைய என்ன சொல்கிறது, ராயப்பேட்டையில் அவருடைய பாடியை எடுத்து இன்றைக்கி நல்லடக்கம் செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஸோ அஜித் சாரோட அம்மா இறந்ததும் இந்த சத்யேந்திரா சார் இறந்ததும் ரொம்ப மனவேதனையாக இருந்துச்சு. ஸோ அதான் உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை நம்மளோட சேனல் மதுரை மோகன் யூடியூப் சேனல் சார்பாக ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்க மக்களே. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.